வணக்கம். எஸ்எஸ்சி ஜிடி 2024க்கான ஆன்சர் கீ ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்மள நிறைய பேர் ஆன்சர் கீ செக் பண்ணிருக்கலாம். சில பேருக்கு நல்ல மார்க் வந்திருக்கும், சில பேருக்கு வந்து லோவா மார்க் வந்திருக்கும். அதை பத்தி ஒரி பண்ணாதீங்க. இப்ப யாருக்கெல்லாம் மினிமம் 60+ மார்க் வந்திருக்கும், உங்களோட அடுத்த இலக்கு வந்து பிசிக்கல். நம்மளோட சேனல்ல நிறைய பேர் கேட்கிற கொஸ்டின், நான் வந்து பிசிக்கல் ட்ரை பண்ணலாமா, என்னோட மார்க் இவ்வளவு வந்திருக்கு. இன்னும் சில பேர் வந்து எனக்கு இந்த பர்டிகுலர் பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா, வாய்ப்பு இருக்கா இல்லையா, இதுதான் கேக்குறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, யாருக்கெல்லாம் மினிமம் 60+ வருதோ உங்களோட ஒன்லி ப்ரையாரிட்டி இப்போதைக்கு என்ன இருக்குன்னா பிசிக்கல் நோக்கி தான் இருக்கணும். ஏன் நான் பிசிக்கலை வந்து இவ்வளவு தூரம் அழுத்துறேன் அப்படின்னா, நம்மள பிசிக்கல் வந்து ஈஸியா எடுத்துக்கிற கூடாது. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, நான் லாஸ்ட் இயர் சிஏபிஎஃப் ஓட எஸ்ஐ எக்ஸாம் எழுதிட்டு ரிட்டர்ன் கிளியர் பண்ணிட்டு பிசிக்கலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாரும் பண்ற மாதிரி நான் ரிட்டனுக்கு எந்த அளவு டெடிகேட் பண்ணணும் அந்த அளவுக்கு நான் வந்து பிசிக்கல் யோசிக்கவே இல்லை. எல்லா நாளும் ஒரு 2 கிலோமீட்டர் ஓடுவோம். ஜஸ்ட் டைம்லாம் கீப் அப் பண்ண வேணாம். நம்ம எப்போ கூப்பிடுறாங்களோ அப்போ போய் ஓடணும்னா ஈஸியா ஓடியான்னு நினைச்சு தான் பண்ணேன். அதே மாதிரி பிசிக்கலுக்கு வந்து எனக்கு டேட் வந்துச்சு. நாங்க என்னன்னா சிஏபிஎஃப் எஸ்ஐ பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு 100 மீட்டர் இருக்கும், லாங் ஜம்ப் இருக்கும், ஹை ஜம்ப் இருக்கும். 1.6 கிலோமீட்டர் 6.5 மினிட்ஸ்ல ஓட வேண்டியது இருக்கும். 100 லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் எல்லாம் ஈஸியா இருந்தது. ஆனா அந்த 1.6 கிலோமீட்டர் நான் ஓடுனது 8 minutes 30 seconds வரைக்கும் வச்சு. ஆனா ஆக்சுவல் டைம் வந்து 6 minutes 50 seconds ஓட வேண்டியது இருக்கு. சரிங்களா? நிறைய பேர் யாரெல்லாம் டைம் லிமிட்ல ஓடினாங்களோ அவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா வந்து ஓடி முடிச்சு நின்றுட்டு இருந்தாங்க. ஆனா நான் அந்த 1.6 கிலோமீட்டர் ஓடி வந்ததுக்கு அப்புறம் நிக்க முடியல. நான் வந்து படுத்துதான் கிடந்தேன். சரிங்களா? இது எதுக்கு சொல்றேன்னா, நான் ஒழுங்கா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணல. ரெண்டாவது, ஒழுங்கா வந்து என்னன்னா நான் கீப் அப் பண்ணிட்டு என்னோட டெடிகேஷனை ரொம்ப ஹையா வைக்கல. நான் ஏன் இது எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஜிடி பொறுத்த அளவுக்கு நம்ம 5 கிலோமீட்டர் வந்து என்னன்னா 24 minutesல ஓடணும். சரிங்களா? இப்ப நீங்க 1 கிலோமீட்டருக்கு வந்து 6 நிமிஷம் வச்சு ஓடுறீங்கன்னு வச்சுக்கலாம். நம்மளால 4 கிலோமீட்டர் தான் வந்து 24 minutesக்குள்ள ஓட முடியும். ஆனா நம்ம ஓட வேண்டியது 5 கிலோமீட்டர் ஓடணும், 24 நிமிஷத்துக்குள்ள ஓடணும். சரிங்களா? இதை நான் ஓடணும் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன பண்ணணும், கண்டிப்பா வந்து என்னன்னா உங்களுக்கான கன்சிஸ்டன்சி வேணும். சரிங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் ஃபாஸ்டா ஓடிடுவாங்க, அதுக்கப்புறம் 4 கிலோமீட்டர் ஓட முடியாது. ஆனா அந்த மாதிரி ஓடுனீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி கிளியர் பண்ண முடியாது. சரிங்களா? நம்மளுக்கு 5 கிலோமீட்டர் ஒரே மாதிரி நம்ம உடம்ப இழுக்கணும். சரிங்களா? அதுதான் வந்து மேட்டர். அதை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட எவ்ரிடே ப்ராக்டிஸ் ரொம்பவே முக்கியம். டெடிகேஷன் பிளஸ் டிசிப்ளினா பண்ணுங்க. சரிங்களா? எல்லா நாளுமே பண்ணணும். சரி, இப்ப நான் எப்படி வந்து பண்றதுக்கான சில ஸ்ட்ராட்டஜி சொல்றேன். அதை நீங்க வந்து என்னன்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜில யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, இப்ப சில பேர் சிட்டில இருந்து வந்து என்னன்னா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம். சோ உங்களுக்கு எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்க உங்க பக்கத்துல இருக்க ஏதாவது கிரவுண்ட் பாருங்க. அதுல கண்டிப்பா வந்து யாராவது நம்ம அத்லெட்டிக்ஸ் ரிலேட்டடா இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் பேசுங்க. பேசி இந்த மாதிரி எனக்கு எஸ்எஸ்சி ஜிடி ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் 24 நிமிஷத்துல ஓடணும், எனக்கு அதை ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட வந்து கைடு வாங்கிட்டு நீங்க வந்து பண்ணுங்க. சரிங்களா? செகண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நிறைய பேர் வந்து என்ன வில்லேஜ்ல இருந்து பண்ணிட்டு இருக்கலாம். சோ நானுமே வில்லேஜ் தான். எங்களோட வில்லேஜ்லாம் வந்து என்னன்னா ஸ்டார்டிங்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, 4 மணிக்கே வந்து நீ எந்திரிச்சு ரன்னிங் போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா வில்லேஜ்ல வந்து எல்லாருமே 5-5:30 எந்திரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா பசங்க யாரும் வந்து என்ன பெருசா ஓட மாட்டோம். அதனால என்னன்னா 4 மணிக்கே ஓடிட்டோம் அப்படின்னா யாரும் பெருசா பார்க்க மாட்டாங்க. நம்மளும் வந்து மெயின் ரோட்ல வந்து ஓடிலாம்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருப்போம். இவங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க வில்லேஜ்ல இருந்து பண்றீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது அண்ணா இருக்கலாம். கண்டிப்பா யாராவது வந்து என்னன்னா அத்லெட்டிக் இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு வந்து ஹெல்ப் கேட்டு அவங்க மூலம் வந்து இது பண்ணுங்க. சரிங்களா? தேர்ட் வந்து என்னன்னா, ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் ஒய் ஒரு கொஸ்டினை வந்து கேட்டுட்டே இருங்க. நான் ஏன் வந்து பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க. இது பண்றதுனால எனக்கு என்ன நடக்கும், என்னோட ஃபேமிலிக்கு என்ன நடக்கும். நம்ம இதுல நிறைய பேர் எஸ்எஸ்ஜிடி ப்ரிப்பேர் பண்றவங்களோட ஒரு இது என்னன்னா, கண்டிப்பா வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணா அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆகும். அந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அவங்கள மட்டும் சேஞ்ச் பண்ணாது, அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிற அவங்களோட ஃபேமிலியோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸுமே வந்து மாத்திரும். சரிங்களா? ஸோ அதனாலதான் சொல்றேன், கண்டிப்பா வந்து நீங்க பிசிக்கலை கிளியர் பண்ணணும், பக்காவான ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். சரிங்களா? அதை நீங்க ஃபாலோ பண்ணி பண்ணீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜிடியோட பிசிக்கலை ஈஸியா வந்து கிளியர் பண்ணலாம். சரிங்களா? ஆல்வேஸ் ரிமெம்பர் தட், பிராக்டிஸ் பண்ணுங்க, டெடிகேஷடா வந்து என்னன்னா ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களால கிளியர் பண்ண முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிசிக்கல் எக்ஸாம்ஸ்.